கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 33ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் 2 வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது, கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. சத்தியம், உத்தமம், சத்தியம், இது என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உத்தமம் என்றால் சரியானது என்ற அர்த்தம். ரைட், அப்ரைட் என்ற அர்த்தம். ரைட் என்றும் சொல்லலாம், அப்ரைட் என்றும் சொல்லலாம். சரியானது, கர்த்தருடைய வார்த்தை சரியானது, அதில் எந்த தவறு ஏதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சரியானது. அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. சத்தியம் என்றால் உண்மை. அவருடைய வார்த்தை சரியானது, அவருடைய செய்கை உண்மையானது. சரியானது, உண்மையானது அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சரியானது, ஆண்டவர் செய்கிற செய்கை உண்மையானது. சொல்லுகிற வார்த்தையின்படி தான் அவர் செய்வார், எந்த மாற்றமும் இல்லை. சரியானவர், உண்மையானவர். சரியானது, உண்மையானது. கர்த்தருடைய வார்த்தை சரியானது, கர்த்தருடைய செய்கை உண்மையானது. அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சரியானது, அவருடைய செய்கை உண்மையானது. நாம் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? சரியானதாக இருக்க வேண்டும். அதன்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். பேசுகிற வார்த்தையும் வாழ்க்கையும் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தருவார். வார்த்தையும் வாழ்க்கையும் உண்மையானதாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.